ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம முதல் நாள் பயணமாக ராமேஸ்வரத்துக்கு நம்ம செல்ல இருக்கிறோம். அந்த ராமநாத சுவாமியை தரிசிக்க நம்ம செல்ல ஒரு நாள் பயணமாக திட்டமிட்டு இருந்தோம். அதை தொடர்ந்து நம்ம முருகன் கோயிலில் ஒரு சாமி தரிசனம் பார்த்துட்டு நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, போகலாம். எனக்கு பிடிச்ச முருகன் சாமியோட இந்த ட்ரிப் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப நல்ல தருணமாக இருக்குது. நல்ல வேலை பிடிச்சி நம்ம முதல் சிட்டியை பிடிச்சிட்டோம். அப்போ தான் நமக்கு சரியாக இருக்குது வீடியோ ஷூட் பண்ண. எனக்கு சீட்டு கொடுத்ததுக்கு நன்றி. டிரைவர் லைட் செட்டிங் எல்லாம் போட்டு நல்லா அமர்க்கலப்படுத்திட்டாங்க. டிரைவர் வண்டி அங்கே நிறுத்திட்டாருன்னா ட்ரெயின் ஒன்று கிராஸ் பண்ண போகுது. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கேட் போட்டிருக்கனால நம்மளால் போக முடியாது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் நம்மளால் போக முடியும். ஆமாம் தம்பி, ட்ரெயின் கிராஷ் ஆக போகுது. அது வேறு யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் பையன்தான். கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கான் என்கிட்ட. ஜாலியாக வேலை கேரளா வந்து சீட்டே கம்மியாக தான் இருக்குது. வண்டி வந்து டோல்கேட் கிட்ட ரீச் ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரம் போனாலுமே டோல்கேட் ரீச் ஆகும். அதனால் வண்டி நிற்க போகுது. ஆனால் இந்த டோல்கேட்டில் மட்டும் ஸ்கேனர் வந்து ஸ்கேன் ஆகாது. நம்ம ஆரன் அடித்தா மட்டும்தான் இந்த ஸ்கேனர் வந்து ஆன் ஆகும். நீங்களே பாருங்கள். வண்டி ரொம்ப நேரம் ஓடினாலும் ஒரு 5 நிமிஷம் நிறுத்தியிருக்கோம். இந்த இடையில எவனோ ஒருத்தர் வேகமாக ஸ்பீடாக போகிறான்ப்பா டிவிஸில். ராமேஸ்வரம் மட்டும் ரொம்ப லாங்னால டிரைவர் அடித்து விட்டு அந்த வைப்ரேஷனில் கிளம்பிட்டு இருக்காரு. ரொம்ப ஸ்பீடாகவும் போகிறாரு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, எந்த டோல் யூஸ்லேயும் வந்து ஸ்கேனர் வந்து ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. நம்ம ஹாரன் அடித்தா மட்டும்தான் ஸ்கேன் ஆகுது. ஃபாஸ்டாக் நம்ம ஒரு வழியாக பாம்பன் பாலத்தை வந்து ரீச் பண்ண போகிறோம். ஒன் சைடாக பார்த்தீங்கன்னா கடல் வந்து தெரியும் உங்களுக்கு. ரைட் சைடில் பாருங்கள், கடல் வந்து தெரிய போகுது.
பாம்பன் பாலத்து மேலே ஏறிட்டோம், ரீச் பண்ணிட்டோம். இந்த பாம்பன் பாலத்துக்கு வந்து ரீசெண்டாக தான் அந்த ரயில்வே ட்ராக்கெல்லாம் புதுசாக மாற்றி அமைச்சிருக்காங்க. நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். இதுதான் அந்த ரயில்வே ட்ராக் புதுசாக மாற்றி அமைச்ச அந்த ரயில்வே பாலமாக நம்ம பார்க்கலாம். இந்த பாலம் தான், இந்த பாலத்தேடு இந்த பாலத்தேடு அப்படியே மறைக்காதரா பார்த்துடு. சார் கப்பல் தான் மேலே இந்த கப்பல் இந்த ஸ்லோவாக போகணும். இருக்கிறதே இந்த பாம்பன் மரத்தில் இந்த கப்பல் போகிறதுக்கான இந்த பாலம் வந்து ஓப்பன் பண்ணி லாக் ஆகக்கூடிய சிஸ்டம் வந்து இருக்குது. கீழே போக வாங்க, போலீஸ் வந்துருவான் தம்பி, போலீஸ் வந்துருவான் தம்பி, வண்டி தர மாட்டேன், கேஸ் போட்டுருவான். போலே வந்துருவா உள்ளவா. டிரைவரை அடித்து ஓட்டு அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்காரு டிரைவரு. பயங்கர ஸ்பீடாக ஓட்டுறாரு. ரொம்ப லாங்கும் கூட ராமேஸ்வரம் இருக்கிறதுலே திருச்செந்தூரோட ராமேஸ்வரம் தான் ரொம்ப லாங்கு. அப்படியே எத்தனை கழுகு பாரு, கல்லுக்கு சும்மா அதிகமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாங்குவோம்.
வண்டி ஒரு வேளை லொக்கேஷன் வந்துடுச்சு. ராமேஸ்வரம் கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். இதுதான் கோயிலோட நுழைவாயில். வண்டி இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போய் பார்க்கிங் போக போகுது. இது கோவிலின் ஒரு பகுதி. ராமநாத சுவாமி என்று அழைக்கக்கூடிய கோயிலின் ஒரு பகுதி. நம்ம கோயிலை ரீச் பண்ணிட்டோம். சீட் பெல்ட் போட சீட் பெல்ட் போடன்னு சொல்லி அது 500 கொடுத்துருங்க. வண்டி கோவில் பார்க்கிங்குள்ளே வந்துருச்சு. நம்ம வண்டிக்கான டிக்கெட் கொடுத்து வாங்கிக்கலாம். ஏன்னா போகும்போது கேட்பாங்க இந்த டிக்கெட்டோட பாஸு. நல்லபடியாக அடித்து பிடிச்சி ராமேஸ்வரத்துக்கே வந்துட்டோம் பார்க்கிங்க்கு. இந்த பார்க்கிங்கில் நிறைய வண்டி இருக்குது. நம்ம வந்தது மண்டே வந்திருக்கோம். சண்டே வந்தோம்னா முடிஞ்சிருச்சு. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருப்பாங்க. இன்றைக்கி மண்டே, இன்றைக்கி கூட்டம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நீங்களே பார்க்கலாம். ஓகே, ட்ரிப்பு எண்டில் மொத்தம் 3 வீடியோ வரப்போகுது. அதில் முதல் வீடியோ தான் இது. ராமேஸ்வரத்தில் ஒரு நாள் பயணம் என்ற சீரீஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் இது. ஓகே, நம்ம தரையில் இறங்கி ராமேஸ்வரம் கடல் பகுதியை நெருங்கி சென்று கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க. கடலை பார்த்த உடனே கூட வந்தவங்கெல்லாம் வேக வேகமாக நடந்து போயிட்டுருக்காங்கப்பா.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மார்வல் ஆஃப் தி ஸ்டோரிக்கு வந்துடுறேன். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு இப்போயே பார்த்துடலாம். எண்டிங் வீடியோ தான். அதாவது இந்து மதத்தில் மிகவும் உன்னத புராணங்களான ராமாயணம், மகாபாரதம் உள்ளது. இதில் ராமாயணத்தில் ராமபிரான் இலங்கை சென்று ராவணனை கொன்று சீதையை மீட்டு ராமேஸ்வரத்தில் ராமர் பாவம் போக்கி கொள்வார். அப்போ சிவனோட மணல் உருவச்சிலையை வச்சு தான் வழிபட்டு தான் இந்த பாவத்தை போக்குவாங்க. அந்த மணல் சிவலிங்கம் வடிவமைத்து வழிபட்ட இடம்தான் ராமேஸ்வரம் என்று கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 22 தீர்த்தம், அதாவது முதல் தீர்த்தமான அக்னி தீர்த்தத்தில் தொடங்கி அது முதல் கொண்டு 22 தீர்த்தங்கள் நம்ம மேற்கொள்ள போகிறோம். நம்ம ஃபோன் உள்ளே அலோடு கிடையாது. உள்ளே நம்ம போய் வீடியோ எடுத்தாலும் நம்ம ஃபோன் தான் லாஸ் ஆகும். அதனால் வீடியோ எடுக்கலாம், உள்ளே போய் 22 தீர்த்தங்கள் எப்படி ஊற்றுறாங்கன்னு காமிக்கலாம். பட் ஆனால் ஃபோன் நனைஞ்சிரும். அதனால் நான் வெளியிருந்தே சொல்லிடுறேன். அந்த 22 தீர்த்தமும் என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்திருப்பீங்க. நான் சொல்லாதெல்லாம் ஒன்றும் சொல்ல, பேசிக்காக என்னென்ன நடக்க போகுதுன்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். கடற்கரையில் இந்த கடலில் அலை கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதற்கும் மேற்பட்ட இன்னமும் ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டினா தனுஷ்கோடி. அடுத்த வீடியோவில் நம்ம அந்த தனுஷ்கோடி எப்படி இருந்தால் பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எடுக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஃபோன் எடுத்துகிட்டு போனாலே எங்கடா தனியாக ஃபோன் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லி என்னையே நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க கூட வந்தவங்கெல்லாம். சொல்லிட்டேன், இது மாதிரி தான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டேன் அவங்ககிட்டயே. இங்கே நிறைய பேர் இந்த தோஷம் போக்க பரிகாரம் செய்ய நிறைய பேர் ராமேஸ்வரத்தை நோக்கி நிறைய பேர் வருவாங்க. முக்கியமான நாளில் பார்த்திங்கன்னா கூட்டம் மிகவும் அதிகமாக இருக்கும். போதும், எக்ஸ்ட்ரா 50 பார்க்க மாட்டாங்க. ஆமா, அங்கே இருக்காங்க. இதுதான் கோயிலோட ஃபுல் வியூ. இதுதான் கோயில்ப்பா, இது ராமேஸ்வரம் கோயில். இங்கே தான் ராமர் ராவணனை கொன்று வழிபட்ட தலமாகவும் பார்க்கலாம். அது முடித்து நமக்கு அன்னதானமும் கொடுக்குறாங்க. யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 2 வீடியோ அப்கமிங் வரும். ப்ளீஸ் வெயிட், ஸ்டே டியூன். லைக், சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோ.